மனோஜ் காலையில ஷோரூம்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். ரோஹிணி சொல்றாங்க, மனோஜ் இப்ப என்னால ஷோரூம்க்கு வர முடியாது, எனக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, ஆஃப்டர்நூனுக்கு மேலதான் என்னால வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வெளியில கிளம்பிடுறாங்க. மனோஜ் ஷோரூம்க்கு போறாரு. ஷோரூம்க்கு போய் கொஞ்ச நேரத்திலேயே ஜனங்க கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ், என்ன இது இவ்வளவு ஜனம் வராங்க அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாரு. வந்தவங்க எல்லாருமே, நாங்க ஏற்கனவே பணம் கட்டிட்டோம், பாதி பணம் கட்டுனா பொருளை எடுத்துக்கிட்டு போகலான்னு தானே நீங்க எங்க கிட்ட பணம் வசூல் பண்ணீங்க, இன்ஸ்டால்மெண்ட்ல பொருள் வாங்கிக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் பொருளை தர முடியாதுன்னு சொல்றாரு. என்கிட்ட இப்ப உங்களுக்கு தேவையான பொருட்கள் இல்ல, ஸ்டாக் இல்ல, நான் வர வச்சுட்டு தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. நீ எப்ப வர வைப்ப, வந்து கேட்கும் போதெல்லாம் இப்படிதான் சொல்ற, நீ ஏமாத்தலான்னு பாக்குறியா அப்படின்னு எல்லா ஜனங்களும் பணத்தை கொடு, இல்லைன்னா அதுக்கு பதிலா பொருளை கொடு, நாங்க பொருளுக்காக தான் பணம் கட்டணும் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மனோஜால சமாளிக்கவே முடியல. மனோஜ் ஷோரூம்ல இருந்து அப்படியே நைஸா எஸ்கேப் ஆயிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துடுறான். இது தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் சொல்றாங்க, ஏன்பா இந்த ஓனர் மனோஜ் இங்க இல்லவே இல்ல, அவன் தப்பிச்சிட்டான், ஆனா இந்த மனோஜ் தான் இந்த கடையோட ஓனர் இல்லையாம்பா, அவங்க அப்பாவோட பணத்துல இந்த ஷோரூம் ஆரம்பிச்சிருக்கான், அதனால இந்த கடைக்கு அவங்க அப்பா தான் ஓனராம், இவன் ஏற்கனவே ஓடுகாலி தான்னு வீட்லயே சொல்லுவாங்க, அப்பப்ப வீட்டுல இருக்க பணத்தை தூக்கிட்டு ஓடிடுவானா, நீங்க இவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் கிடைக்காது, வாங்கப்பா நம்மளாம் நேரா போய் அவங்க அப்பா கிட்டே கேட்போம், அவரு ரொம்ப நியாயமான மனுஷனா இருக்காரு அப்படின்னு எல்லா ஜனங்களும் வீட தேடி வர்றாங்க. வீட்டுக்கு வந்து அண்ணாமலை கிட்ட கத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இவ்வளவு கூட்டத்தை பார்த்த உடனே, என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு அவங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நாங்க மனோஜ் வச்சிருக்க ஷோரூம்ல பொருள் வாங்கறதுக்காக முன் பணம் கட்டியிருக்கோம், பாதி பணம் கட்டிட்டோம், இப்ப வந்து பொருள் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அண்ணாமலை கிட்ட பஞ்சாயத்து வைக்கிறாங்க. அண்ணாமலை மனோஜை கூப்பிட்டு கேட்கும்போது, இல்லப்பா இவங்க கிட்ட பணம் வாங்கினதெல்லாம் உண்மைதான், ஆனா ஷோரூம்ல வச்சிருந்த 3 லட்சம் தான் காணாம போயிடுச்சே, பணம் இருந்தாதான் டீலர்ஸ்க்கு பணத்தை கட்டிட்டு இவங்களுக்கு பொருளை கொடுக்க முடியும், அந்த ராஜாராணி தானப்பா திருடுனாங்க, இப்போ அவங்க என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி இப்ப என்கிட்ட இருந்து பணம் பறிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா, நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு மனோஜ் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அண்ணாமலையும் முத்துவும் சேர்ந்து, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, வா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு மனோஜையும் கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் வந்த ஜனங்களை எல்லாம் சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு அனுப்பிடுறாங்க. இப்ப என்னங்க, உங்க கடையில இருக்க 3 லட்சம் ரூபாய் எப்படி காணாம போச்சுன்னு தெரியணும் அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஷோரூம்க்கு வந்து எந்த லாக்கர்ல இருந்துச்சு, எப்படி கேமராலாம் அந்த நேரம் மட்டும் வேலை செய்யாம போச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தோண்டி துருவி துப்பறிஞ்சு பாக்குறாங்க. போலீஸ் கடைசியா கண்டுபிடிச்சிடுறாங்க. போலீஸ் கண்டுபிடிச்ச உடனேயே நேரா வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அண்ணாமலை கேக்குறாரு, என்ன சார், என்ன விஷயம், நீங்க தானே சார் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க, ஷோரூம்ல இருந்து 3 லட்சம் ரூபாய் காணாம போச்சு, அதை தேடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, கண்டுபிடிச்சிட்டோம் சார், யாரு திருடாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை சொல்றாரு, முதல்ல அதை சொல்லுங்க, யாரு பணத்தை திருடினது, பணம் இல்லாம கஸ்டமர்ஸ்க்கு பொருள் கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, உங்க வீட்டு மருமக ரோஹிணி தான் பணத்தை திருடி இருக்காங்க அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. மனோஜ் ஆச்சரியப்படுறான், என்ன சார் சொல்றீங்க, என் ஒய்ஃப் ரோஹிணியா திருடுனா? ஆமா சார், உங்க கடையில இருந்து பணம் காணாம போயிருக்குல்ல, நாங்க தேடி கண்டுபிடிச்சதுல கரெக்டா திருட மாட்டிக்கிட்டான், திருட இல்ல திருடி தான் மாட்டிக்கிட்டாங்க, அவங்க ரோஹிணி தான் அப்படின்னு ரோஹிணி கையில விலங்க மாட்டி தரதரன்னு போலீஸ் இழுத்துட்டு போறாங்க. மனோஜ் கேக்குறாரு, ரோஹிணி, ஏன் ரோஹிணி, என்னை ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, நீயே ஷோரூம்ல இருக்க பணத்தை எடுத்துட்டு அந்த பழிய தூக்கி ராஜாராணி மேல போட்டு, அந்த பொண்ணு என்னை எவ்வளவு கீழ்த்தரமா பேசுச்சு, எல்லாத்தையும் பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேல்ல அப்படின்னு மனோஜ் ரோஹிணியை திட்டிட்டு இருக்காரு. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.